வணக்கங்க. நேற்று நடந்த கரூரில் நடந்த அந்த விபத்துங்கிறதா இது என்னன்னு சொல்ல முடியலைங்க. யாருனால கெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் பச்சிலன் குழந்தைங்க கூட்டத்தில் பார்க்க வந்தவங்கெல்லாம் இறந்துருக்குறாங்க. இது மனசு நேற்று இருந்து தாங்க முடியல, பேசலாம் அப்படி இப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்களும் சேனல் வச்சு யூடியூப் சேனலில் தான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமை இந்திய அரசியல் வரலாற்றில் எங்கேயும் நடந்ததில்லை. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என் உடன்பிறவாத சகோதரிகள் சகோதரர்கள் மழலைகள்லாம் இறந்துருக்குறாங்க. மனசே நேற்றிலிருந்து தாங்க முடியலைங்க. எதுவும் சொல்லலாம், நம்மளும் ஏன்னா கூட பிறந்து இறந்தவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து பேசுகிறேங்க. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டு. இனிமேல் எந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் வளர்ந்துருக்குதுங்க. செல்ஃபோனில் பார்க்கலாம், லைவில் செல்ஃபோனில் பார்க்கலாம், டிவியில் காட்டுறாங்க, எல்லாம் லைவாகவே காட்டுறப்போ நம்ம எதுக்கு போய் இவ்வளோ கூட்ட நெரிசலில் போய் நம்ம இப்படி போய் விழுந்திருக்கணும். இது முதல் தவறு நம்ம மேலேயும் இருக்கலாம். ஏன்னா அந்த குடும்பத்தில் இறந்தவங்களோட குடும்பத்தில் ஒருத்தனா பேச அந்த வழி அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரியுங்க அந்த வழி என்னன்னு. ஒருத்தர் இறந்த அந்த வழி என்னன்னு தெரியும். ஏன்னா இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் விழித்திருக்கணுங்க. எவ்வளோ பெரிய தலைவர் கூட்டம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரிங்க. செல்போனில் பாருங்கள், டிவியில் காட்டுறாங்க, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஏன் நம்ம இன்னும் இந்த முட்டாள் ஜனமாகவே இருக்கிறோம்? படித்து அறிவு பெற்றவங்க தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே தெளிவான ஆளுங்க. நம்ம போய் இப்படி விழுந்ததுனால தான் நம்ம பொதுமக்கள் நம்ம போய் சிக்கிக்கிறனால தான் காட்டு மிராண்டித்தனமாக குழந்தை மேலே ஏறி போயிருக்கிறாங்க, ஓடி இருக்கிறாங்க. மனுஷனையே மிதித்து கொண்ட சம்பவம் இந்தியாவில் இதுதான் முதல் அரசியல் ஒரு இதில் நடந்திருக்குங்க. இதை நான் ஆதங்கமாக சொல்கிறேங்க. என்னால் பொறுக்க முடியல. ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தேங்க. பாய் வரமாட்டேங்கிறேன். அந்த குழந்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு போனதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதனால தான் சரி, இதுவே முதலும் கடைசியாக இருக்கட்டுங்க. இனிமேல் எவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் தூரத்தில் நின்று பார்க்கலாட்டினா சரிங்க. செல்ஃபோன் விஞ்ஞானம் வளர்ந்துருக்குங்க. செல்ஃபோனில் பார்க்குறாங்க, டிவியில் காட்டுறாங்க. அதில் பாருங்கள். நீங்கள் போய் அவங்கள போய் நேராக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணுங்க. தவறுகள் நடப்பது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. விபத்துகள் நடக்காமல் போவது நம்ம கையில் தான் இருக்குது. இது எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் மாறாது, எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் தீராதுன்னு சொல்லி அந்த உயிரிழந்த அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்த்து கொண்டு வேண்டிக் கொள்கிறேன்.